ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து நவம்பர் டிசம்பர் மந்த் அப்படின்றதுனால செம்ம குளிருது. அது வந்து சொல்கிறதுல வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி குளிருது. அதுதான் தான் இருக்குது. ஸோ இந்த 2 மாதம் வந்து இந்த வீசிங்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. பட் நான் ரெகுலராக டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்கல. ஆனால் வரும்போது கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த வாட்டியும் எனக்கு இந்த கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சரி இன்னிலேருந்து நம்ம வந்து சுடு தண்ணி தான் குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து சூடு பண்ணி குளிக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும். ஏன்னா நார்மல் தண்ணியில் குளித்தா உடனே உடம்பு முடியாமல் ஆகிடும். அதனால் நான் வந்து தண்ணி சூடு பண்ணி தான் அந்த தண்ணியில் தான் குளிக்க போகிறேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னொரு 2 மாதத்துக்கு நான் இப்படி தான் இருக்க போகிறேன். இப்போது டெய்லி நம்ம வந்து அடிக்கடி போய்ட்டு உடம்புலாம் கழுவிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இந்த ஒரு 2 மாதத்துக்கு அப்படின்ற வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ எங்கள் மம்மி வந்து இட்லி குக்கர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இட்லி சமைச்சு சாப்பிட்றதுக்காக வாங்கி கொடுத்தது. அதெல்லாம் பெருசாக சமைக்க மாட்டேன். இப்போ ஊர்லேருந்து தம்பியோ இல்லைன்னா அம்மா அப்பா இவங்கெல்லாம் வந்தால் மட்டும்தான் நான் அந்த இட்லி குக்கர்லாம் இட்லி குக் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட ரொம்ப பெரிய பாத்திரம் அப்படின்றது இல்லாதனால இது வந்து இட்லி குக்கர் டக்குன்னு சூடும் ஆகிடும். ஸோ அதனால இந்த இட்லி குக்கரில் தான் நான் வந்துட்டு தண்ணி சூடு பண்ணி குடிக்கிறதுக்காக எடுப்பேன். புரிஞ்சிருச்சோம் எடுப்பேன். ஸோ ஒரு 2 மந்த்ஸுக்கு, அதாவது நவம்பர் டிசம்பர் ஆல்மோஸ்ட் ஒரு 20 இன்னைக்கு 20 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 டேஸு, அப்புறம் டிசம்பர் ஃபுல்லாகவே இந்த 2 மாதம் வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன். என்ன நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, பெட் ரெஸ்ட்டில் ஒரு 6 மாதம் இருக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் எல்லா வருஷமும் நான் அனுபவிக்கிறது. நான் இப்போ வந்து சின்ன குழந்தை கிடையாதுல்ல, எனக்கு அறிவு இருக்குது, வளர்ந்துட்டேன். ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்றதே எனக்கு இப்போ ஒரு 1.5 வருஷமாக தான் 1.5-2 வருஷமாக தான் தெரியும். அது வரைக்கும் எங்கள் அம்மா இருப்பாங்க, எங்கள் அப்பா இருப்பாங்க. என்ன வந்தாலும் மம்மி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு ஓடிடுவேன். ஸோ இப்போ வந்துட்டு இல்லை, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்திருக்கு. மெச்சூர்ட் ஆக்சுவலாக இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 2 மாதமே நான் சுடு தண்ணியில் தான் குளிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செஞ்சு சுடு தண்ணியில் குளிங்க. ரொம்ப அப்படி சூடாக எடுத்து ஊற்றுறாங்க, தோல் ஃபுல்லாகவே ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். லைட்டாக ஒரு நகை சூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்லன்னா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய பானையை தூக்கி வச்சு அடுப்பில் விறகை போட்டு அதை அப்படியே காய்ச்சி அப்படி கொடுப்பாங்க. அப்படியே எப்படி கொடுத்தாலுமே நான் கொஞ்சம் ஆற வச்சு தான் குளிவேன். அதுக்கு வேறு திட்டு கிடைக்கும். ஸோ நான் இப்போ இங்கே இருக்கிறனால, சென்னையில் இருக்கிறேன்னா அதுக்கான வசதிகள் இங்கே இல்லை. ஸோ கேஸ் வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் நான் கரண்ட் அடுப்பு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அதில் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த சொல்லாமல் இருக்கலாமோ, இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றது என் வாயிலே வராது. அது இன்றைக்கி நம்ம பால் காய்க்கும்போது, இந்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம பால் காய்ச்சி வரும்போது ஸ்ரீ அக்கா தான் எனக்கு டியூஷன் எடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கீழே போய் பாருங்கள், நிறைய ஃபன்னான வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் எனக்கு வந்து வாயில் வராது. ஸோ அந்த மாதிரி வார்த்தையில் ஒன்று தான் இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இப்போ அன்றைக்கி அவள் டீச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நல்லாவே கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாது அப்படின்னா, ஐயோ எனக்கு தெரியாது, எவ்வளோ வயசாகுது, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்காமல், தெரியாதுன்னா அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வாயில் வராது. பட் இப்போ பாருங்கள் எவ்வளோ சரளமாக நான் சொல்கிறேன். அது நான் அன்றைக்கி கூச்சப்பட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வராது. ஸோ இப்போ நான் அதை தாண்டி ஸ்ரீ எனக்கு சொல்லித்தர எத்தனையோ வாட்டி அவள் சொல்லி கொடுத்தா. அப்படி சொல்லி கொடுத்தப்போ நான் அதை கற்றுக்கிட்டு இப்போ எனக்கு அது ஞாபகமாக இருக்குது. ஸோ இதுதான். இது மட்டும் இல்லை, ஸ்ரீ நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கா. இப்போ லாஸ்ட்டாக கூட நம்ம வந்து பிடிஎஸ் வந்து இது பண்ணும்போது அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் என்ன சொன்னேன்னா, பிஃபோர் ட்ரைனிங் ஷூட் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். பட் அதுக்கு வந்து தப்பான ஒரு இது. ஸோ அதோட கரெக்டான இது என்னன்னு நம்ம எனக்கு சொல்லி கொடுத்தா. ஸோ அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, நான் சொல்கிறேன். பிகின் த சீன் தான் பிடிஎஸ்ன்றது. ஸோ அந்த 2 வாழ்க்கைகளையும் அவன் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்குது.
ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரில அப்படின்னா கூச்சம் இல்லாமல் அது யார் கரெக்டாக சொல்லித்தராங்களோ இல்லை உங்களுக்கு யார்கிட்ட நீங்கள் கரெக்டாக கற்றுப்பீங்களோ அவங்கக்கிட்டேருந்து கேட்டு கற்றுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இப்போல்லாம் எப்போமாச்சும் நம்ம இன்னொரு இடத்துல வந்துட்டு அவமானப்பட்டு நிற்காமல் இருப்போம். சின்ன சின்ன வேர்டு தானே இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் அப்படி கிடையாது. கற்றுக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. பட் எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஏன்னா எனக்கு தெரியாதுங்க, என் வாயிலேயே நுழையாதுங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து ஒன் பை ஒன்னாக அது என்னென்ன ஸ்ரீதா ஏதாவது கேட்பா. அப்போ நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருப்பேன். எனக்கு புரியாது, எனக்கு தெரியாது. டீச் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஒன் பை ஒன்னாக போடுறேன். ஸ்ரீயோட அக்கௌண்ட்லேயுமே இருக்கும். சூடு ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரமாக சூடாகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் குளிக்கிறதுக்கு வந்துட்டு இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கும்மி வருதா. ஸோ இதில் வந்து ஒரு பக்கெட் வச்சுருக்கேன் ரெஸ்ட் ரூமில். ஸோ அந்த பக்கெட்டில் எடுத்து ஊற்றிட்டு இன்னும் ஒரு வாட்டி கூட வச்சுட்டு அதையும் எடுத்து ஊற்றிட்டா கொஞ்சம் பைப்பில் தண்ணி திறந்து விட்டால் பக்காவாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து குளிச்சுட்டு ஹான்னு ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக குளிர்றது சொல்லி குளிக்காமலாம் இருக்கக்கூடாது. என்ன மாதிரி நான் என்ன தான் குளிராக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் நான் குளிச்சிடுவேன். பட்டு என்ன மாதிரி நான் சும்மா சொன்னேன். பட் நான் வந்து டெய்லி குளிச்சிடுவேன். அதாவது தலை வந்து டெய்லி கழுவலைன்னா கூட டெய்லி மேல் கழுவிடுவேன். ஏன் அப்படின்னா தலை வந்து எனக்கு டாக்டர் எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. எனக்கு சைனஸு வீசிங் இந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்கிறனால ஹெட்டை வந்து ரெகுலராக வாஷ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்லரில் அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வீக்லி 3 டைம் தான் நீங்கள் வந்து குளிக்கணும், அதாவது ஹெட் வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. ரெகுலராக குளிச்சா ஹேருக்கு ஏதோ சம்திங் எதுவும் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஊரில் இருந்த வரைக்குமே டெய்லி தான் குளிச்சுட்டு இருந்தேன். அப்படிலாம் எதுவும் தெரில அது எந்த அளவுக்கு உண்மைன்னு. பட் எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் ஏற்றுப்பேன். சரி ஓகேவா, உடம்பு சரியில்லை ஸோ அதனால் டெய்லி குளிக்க விட அதுக்கு ஓகே. பட் டெய்லி உடம்பு கழுவுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, சுத்தமாக இருக்கிறதுல எந்த குறையும் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? சேஃபாக இருங்க ஓகே. மழையில் போய் நனைஞ்சிட்டு கண்ட ஐஸ்கிரீம் மைகன்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பு செல்லாமல் எல்லாம் வச்சுட்டு நடக்காதீங்க. ஏன்னா எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம்தான். சரி டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.